ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நிலவு சேனல். இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு 2019 ஜூலையில் கேட்ட இவிஎஸ் பெடகாஜி கொஸ்டின்ஸு நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம ஒரு 15 கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இன் இவிஎஸ் கான்செப்ட் அண்ட் இஷ்யூஸ் have not been compartmentalized into science and social science. Why? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இவிஎஸ்ஸை ஏன் சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸாக பிரிக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். த சைல்டு லுக்ஸ் அட் ஹிஸ் என்விரான்மெண்ட் இன் ஹோலிஸ்டிக் மேனர். இட் இஸ் எ குட் டீச்சிங் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி. தேர்ட் ஒன், இட் இஸ் ஃபார் டிக்ரீசிங் த சிலபஸ் லோட். Fourth one, syllabus of EVS has been prescribed as such by CBSE. இதில் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் சூஸ் பண்ணலாம். பாருங்கள், இது குட் டீச்சிங் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும்போது அப்படிலாம் கிடையாது. அடுத்தது டிக்ரீசிங் த சிலபஸ் லோடு அப்படிங்கிறதும் கிடையாது. இது சிபிஎஸ்சி ப்ரிஸ்கிரைப் பண்ணுது அப்படிங்கிறதும் இல்லை. இப்போ இது எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, த சைல்டு லுக்ஸ் அட் ஹிஸ் என்விரான்மெண்ட் இன் ஹோலிஸ்டிக் மேனர். ஹோலிஸ்டிக் அப்படின்னா என்னது? ஓவரால் மேனர். இவிஎஸ்ஸை சைல்டு எப்படி பார்க்குறாங்க? ஓவரால் மேனராக பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். இன் இவிஎஸ் தீம்ஸ் ஹாவ் பீன் ப்ரப்போஸ்ட் இன்ஸ்டீட் ஆஃப் டாபிக் இன் த சிலபஸ். ஒய்? இவிஎஸ் டாபிக்ஸ் பதிலாக ஏன் தீம்ஸாக ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன், டு என்ஹான்ஸ் த என்விரான்மெண்டல் காம்ப்ரிஹென்ஷன் ஆஃப் த லேர்னர். செகண்ட் ஆப்ஷன், ஃபார் டெவலப்பிங் கனெக்டட் அண்ட் இன்டர்ரிலேட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் த இஷ்யூ ஆஃப் த லேர்னர்ஸ் லோக்கல் என்விரான்மெண்ட். தேர்ட் ஆப்ஷன், தீம் பேஸ்டு இவிஎஸ் டிரான்சாக்ஷன் இஸ் ஈஸி ஆஸ் கம்பேர்ட் டு த டாபிக்ஸ். ஃபோர்த் ஆப்ஷன், ஃபார் ரெடியூசிங் சாப்டர் இன் இவிஎஸ். நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணலாம். பாருங்கள், நம்ம பார்த்தோம் அப்படின்னா தீம்ஸாக ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா, இவிஎஸ்னுடைய சாப்டர்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அது இல்லை. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். நம்ம தீம்ஸையும் டாபிக்ஸையும் கம்பேர் பண்ணும்போது தீம்ஸ் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் தீம்ஸை வச்சுருக்குறாங்கங்கிறாங்க. அதுவும் இல்லை. ஃபஸ்ட் ஆப்ஷனும் கிடையாது. ஏன்னா லேர்னர்ஸு என்விரான்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லை. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். பாருங்கள், ஃபார் டெவலப்பிங் கனெக்டட் அண்ட் இன்டர்ரிலேட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த இஷ்யூஸ் ஆஃப் த லேர்னர்ஸ் லோக்கல் என்விரான்மெண்ட். லோக்கல் என்விரான்மெண்ட்டில் உள்ள இஷ்யூஸை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எப்படி வச்சுருக்குறாங்க, இவிஎஸ்ஸை ஒரு தீமாக உருவாக்கியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். Which one of the following is not one of the 6 broad themes of EVS in the present syllabus? EVSல மொத்தம் 6 தீம்ஸ் இருக்குது. கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது தீம்ஸ் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஷெல்டர், திங்ஸ் வி மேக் அண்ட் டூ, ஒர்க் அண்ட் ப்ளே, ஃபுட்டு. இதில் எது இல்லை அப்படின்னு பார்த்தாக்கா ஒர்க் அண்ட் ப்ளே தான் இல்லை. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த இதில் பார்ப்போம். பாருங்கள், த சிலபஸ் ஃபார் இவிஎஸ் கிளாஸஸ் 3rd to 5th என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸில் மொத்தம் 6 காமன் தீம்ஸ் இருக்குது. இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட், ஷெல்டர், வாட்டர், ட்ராவல் அண்டு திங்ஸ், வி மேக் அண்ட் டூ. இந்த 6 தீமையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இதை என்ன அப்ரோச் சொல்கிறாங்கன்னா தெமெட்டிக் இன் அப்ரோச். இதை எப்படி சொல்கிறதில்ல, டாப்பிக்காக சொல்கிறதில்ல. இது என்ன அப்ரோச்? தெமெட்டிக் இன் அப்ரோச். இதுவும் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? இவிஎஸ் சப்ஜெக்ட் ஃபார் கிளாஸஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட். ஆப்ஷன் பாருங்கள். இஷ்யூஸ் அண்ட் கன்சர்ன் ரிலேட்டட் டு இவிஎஸ் ஆர் டிரான்சாக்டட் த்ரூ லாங்குவேஜ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். Second option, EVS is a new subject introduced at the classes 1st to 2nd. Third option, EVS as subject is not easy to understand at the classes 1st and 2nd. Fourth option, issues and concern related to EVS are transacted through language. நீங்கள் இதில் ஈஸியாக ஆன்சரை எலிமினேட் பண்ணலாம். பாருங்கள்,
EVS is a new subject introduced at the classes first to second அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது, ராங் ஆப்ஷன் அது. அடுத்தது இது வந்து ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸி கிடையாது ஃபஸ்ட் அண்ட் செகண்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் கிடையாது. அடுத்தது பாருங்கள், லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், லாங்குவேஜ் மூலமாக வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, டிரான்சாக்டட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் ராங் ஆப்ஷன். எது கரெக்ட் ஆன்சர்னால் ஃபஸ்ட்டு ஒன்று தான். பாருங்கள், EVS வந்து லாங்குவேஜ் மூலமாகவும் மேத்தமெட்டிக்ஸ் மூலமாகவும் தான் டிரான்சாக்டட் படுது அப்படிங்கிறது தான். இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் என்னது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் கன்ஸ்ட்ரக்டிங் நாலேஜ் இன் EVS? ஆப்ஷன் பாருங்கள், ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த லேர்னர், ரிலேட்டிங் சைல்ட் நாலேஜ் வித் த டீச்சர்ஸ் நாலேஜ். தேர்ட் ஆப்ஷன், லேர்னிங் EVS அவுட்சைட் த 4 walls ஆஃப் த கிளாஸ் ரூம். ஃபோர்த் ஆப்ஷன், ரிலேட்டிங் சைல்ட்ஸ் லோக்கல் நாலேஜ் டு த ஸ்கூல் நாலேஜ். நீங்கள் இதை ஈஸியாக ஆன்சர் வந்து சூஸ் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், கன்ஸ்ட்ரக்டிங் நாலேஜ் இன் EVS அப்படிங்கிறாங்க. இதில் எது வந்து இம்பார்ட்டன்ட் கேட்குறாங்க பாருங்கள், ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த லேர்னர்ஸ், அதுவும் கரெக்டு தான். அடுத்தது பாருங்கள், இது வந்து ரிலேட்டிங் சைல்ட்ஸ் நாலேஜ் வித் டீச்சர்ஸ் நாலேஜ் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம டீச்சர்ஸ் நாலேஜும் சைல்ட்ஸ் நாலேஜும் ரிலேட் பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரக்டிங் நாலேஜ் அப்படிங்கிறது இல்லை, அது ராங் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், லேர்னிங் EVS அவுட்சைட் த 4 walls ஆஃப் த கிளாஸ் ரூம். நம்ம எப்பயுமே EVS என்ன பண்ணோம், கிளாஸ் ரூமில் மட்டும் டீச் பண்ணக்கூடாது, அவுட் சைடு வேர்ல்டையும் நம்ம பண்ணோம் கனெக்ட் பண்ணி நம்ம நடத்தணும். அப்போ அது கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், ரிலேட்டிங் சைல்ட்ஸ் லோக்கல் நாலேஜ் டு த ஸ்கூல் நாலேஜ், இது கரெக்டு. நம்ம லோக்கல் நாலேஜையும் ஸ்கூல் நாலேஜையும் நம்ம ரிலேட் பண்ணி நம்ம டீச் பண்ணணும் அப்படிங்கிறது கரெக்டாக தான் ஆன்சரு. கீழே ஆப்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து D ஒன்லின்னு கொடுத்துருக்குறாங்க, அடுத்தது A ஒன்லி, நெக்ஸ்ட்டு A அண்டு D ஒன்லி, லாஸ்ட் ஆப்ஷன் A, C அண்டு D. இப்போ எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து A, C அண்டு D, ஏன்னா B மட்டும்தான் என்னது ஆன்சர் கிடையாது. அப்போ இதில் கரெக்ட் ஆன்சர் என்னன்னாக்கா ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த மோஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி டு என்கேஜ் லேர்னர்ஸ் இன் EVS இஸ். ஆப்ஷன் பாருங்கள், ரீடிங் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ், எக்ஸ்பிளனேஷன் பை டீச்சர், கிளாஸ் ரூம் டெமான்ஸ்ட்ரேஷன், நெக்ஸ்ட்டு நெரேட்டிவ். இதில் எது அப்படியே ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், ரீடிங் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படிங்கிறது வந்து கரெக்ட் ஆப்ஷன் கிடையாது, மோஸ்ட் எஃபெக்டிவ் கிடையாது. எக்ஸ்பிளனேஷன் பை டீச்சர்ஸும் மோஸ்ட் எஃபெக்டிவ் கிடையாது. கிளாஸ் ரூம் டெமான்ஸ்ட்ரேஷன் இது வந்து ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்பர் ப்ரைமரி அதுக்கு ஓகே. ஆனால் இங்கே ப்ரைமரிக்கு நம்ம EVS அப்படிங்கிறதுக்கு EVS அப்படின்னா ப்ரைமரி தான், அதுக்கு என்ன ஆன்சர் கரெக்டாக ஆன்சர் பார்த்தோம்னாக்கா நெரேட்டிவ். ஏன் அப்படின்னா அவங்க கதை சொல்கிற மூலயமா அவங்க நல்லா லேர்ன் பண்ணிப்பாங்க. அப்போ அதுதான் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி இன் EVS. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ வித் ரெஸ்பெக்ட் டு EVS? ஆப்ஷன் பாருங்கள், EVS இஸ் பேஸ்ட் ஆன் சைல்டு சென்டர் லேர்னிங். செகண்ட் ஆப்ஷன், EVS ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு த லேர்னர்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் தர் என்விரான்மெண்ட். தேர்ட் ஆப்ஷன், EVS எம்பாசிஸ் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டெஃபினேஷன். ஃபோர்த் ஆப்ஷன், நேச்சர் ஆஃப் EVS இஸ் இன்டெகிரேட்டட். நீங்கள் இதுலேயும் ஈஸியாக ஆன்சர் சூஸ் பண்ணலாம். நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைல்டு சென்டர் லேர்னிங். ஆமாம், EVS என்ன எப்படி நடத்தப்படணும் அப்படின்னாக்கா சைல்டு சென்டர் லேர்னிங் தான், அது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்னர்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் தர் என்விரான்மெண்ட், அதுவும் கரெக்டு தான். ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் செய்யணும். அடுத்தது பாருங்கள், லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், EVS அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து இன்டெகிரேட்டட் சப்ஜெக்ட், ஏன்னா அதில் 3 சப்ஜெக்ட் இன்டெகிரேட்டடாக இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், எம்பாசிஸ் டிஸ்கிரிப்ஷன் அண்டு டெஃபினேஷன். எப்பயுமே டெஃபினேஷனுக்கோ டிஸ்கிரிப்ஷனுக்கோ இல்லை டெஸ்ட்டுக்கோ எக்ஸாமுக்கோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. இப்போ இதில் கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு தேர்ட் ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எ டீச்சர் ஆல்வேஸ் பிகின்ஸ் பை கண்டக்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஃபாலோடு பை கொஸ்டின்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ். த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கண்டக்டிங் ஆக்டிவிட்டீஸ், கொஸ்டின்ஸ் அண்ட் டிஸ்கஷன் இஸ்.
டீச்சர்ஸ் வந்து ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஏ, அசஸ் த சில்ட்ரன் ப்ராசஸ் ஸ்கில்ஸ். பி, ப்ரொவைட் an opportunity to the children to explore. Third one, provide an opportunity to the children to express themselves. Fourth one, discriminate between the children based on their pace of learning. இதில் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் சூஸ் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து ஆக்டிவிட்டீஸ் வைக்கிறதே எதுக்காக அப்படின்னா சில்ட்ரனோட ப்ராசஸ் ஸ்கில்லை வந்து நம்ம அசஸ் பண்ணுறதுக்கு தான். அடுத்தது பாருங்கள், ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நம்ம எது கொடுக்குறோன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு கொடுக்குறோன்னா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது பாருங்கள், அதுவும் அதே தான், எக்ஸ்ப்ரெஸ் தெம்செல்ஸ், அவங்களே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், டிஸ்கிரிமினேட் பிட்வீன் த. பாருங்கள் என்னென்னா லேர்னிங்கினுடைய ஆதாரத்தில் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. அப்போ என்னன்னாக்கா இப்போ 3 ஆப்ஷன் கரெக்டு. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னாக்கா தேர்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். ஏ, பி அண்டு சி தான் கரெக்ட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Children should be encouraged to tap sources other than textbooks and teachers in EVS. Why? சில்ட்ரனை என்கரேஜ் பண்ணோம். டெக்ஸ்ட் புக்ஸும் டீச்சர்ஸும் மட்டும்தான் சோர்ஸஸ் இல்லை, மற்ற சோர்ஸுக்கும் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் டீச்சர் ஆர் நாட் த ஒன்லி சோர்ஸஸ் ஆஃப் EVS லேர்னிங். இதை நீங்கள் பார்த்தாலும் இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா டீச்சர்ஸும் டெக்ஸ்ட் புக்ஸும் மட்டும் EVSனோட சோர்ஸ் இல்லை, கரெக்டு தான். அடுத்தது பாருங்கள், இட் வில் ப்ரமோட் த இன்வால்மெண்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்டு கம்யூனிட்டி. இதுவும் கரெக்டு தான். ஏன்னா அவங்க வந்து அதர் சோர்ஸஸ் பார்க்கும்போது பேரண்ட்ஸும் அதர் சோர்ஸஸ் தான், கம்யூனிட்டியும் அதர் சோர்ஸ் தான். அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்கள், இட் வில் பி ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டீச்சர்ஸ் டு நோ த சில்ட்ரன்ஸ் பேக்ரவுண்ட். இது பார்க்கும்போது ஒரு டவுட்டாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, இட் வில் டெவலப் சைக்கோமோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் அத்தன்டிக் சென்ஸ் ஆஃப் த சில்ட்ரன். பாருங்கள், இது கிடையாது ஆன்சரு. ஏன்னா சைக்கோமோட்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஆனால் பியூட்டி சென்சஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ ஃபோர்த்து டி ஆப்ஷன் வந்து ராங்கு. இப்போ கீழே நம்ம பார்ப்போம் எதெல்லாம் டி இருக்குதோ அதெல்லாம் ராங் வந்து. இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா செகண்ட் ஒன்று ராங்கு, அடுத்து தேர்ட் ஒன்னு பார்த்தாலும் ராங். இப்போ ஆப்ஷன் வந்து என்ன இருக்குது, பி அண்ட் சி இருக்குது. பாருங்கள், ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஏ என்ன கொடுத்துருக்குறாங்கனாக்கா ஏ வந்து கரெக்டு. ஏன்னா டெக்ஸ்ட் புக்ஸும் டீச்சர்ஸும் மட்டும் என்னென்னா சோர்ஸஸ் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஏ எங்கே இருக்குதுன்னு பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் தான் கரெக்ட் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், which of the following should not be the indicator for assessment in EVS? எது வந்து இண்டிகேட்டர் பண்ணலை அப்படிங்கிறாங்க. கோஆப்ரேஷன், ரிமெம்பரிங், கொஸ்டினிங், கன்சர்ன் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி. இப்போ நான் வந்து ஜஸ்டிஸ் இருக்கணும், ஈக்குவாலிட்டியும் இருக்கணும், கொஸ்டினிங்கும் இருக்கணும், கோஆப்ரேஷன் இருக்கணும். எது இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா ரிமெம்பரிங். ஆன்சர் என்னன்னாக்கா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் EVS டீச்சர் ஷுட் ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி டு த சில்ட்ரன் டு அசஸ் தெம்செல்ஸ். செல்ஃப் அசஸ்மெண்ட் இஸ், இல்லை செல்ஃப் அசஸ்மெண்ட்னா என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள். அசஸ்மெண்ட் ஆஸ் லேர்னிங், அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங், அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், CCE அப்படின்னு கேட்குறாங்க. செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னாக்கா அசஸ்மெண்ட் ஆஸ் லேர்னிங். அசஸ்மெண்ட் ஆஸ் லேர்னிங் தான் என்னது, செல்ஃப் அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் அப்படின்னாக்கா சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இதுவே அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் அப்படின்னாக்கா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இதில் எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எ டீச்சர் கண்டக்ட் ஆன் எக்ஸ்பிரிமெண்ட் ஆன் ஹவு டஸ் ஃபுட் கெட் ஸ்பாயில்ட். பாருங்கள், டீச்சர் மேக்ஸ் குரூப் ஆஃப் லேர்னர்ஸ் அண்ட் ப்ரொவைட் them மெட்டீரியல் ரிலேட்டட் டு த எக்ஸ்பிரிமெண்ட். Why does teacher form group of learners? பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள். It promote peer learning, it improve social interaction. C வந்து group learning is effective way of learning EVS without burden. Fourth option, group
லேர்னிங் இஸ் ஆன் எசென்ஷியல் ஸ்ட்ராட்டஜி டு மெயின்டைன் டிசிப்ளின். பாருங்கள், இதில் நீங்கள் ஈஸியாக ஆன்சரை ஒமிட் பண்ணலாம். வித்தவுட் பேர்டனுக்காக டீச்சர்ஸ் வந்து குரூப் லேர்னிங் வைக்கிறாங்க அப்படிங்கிறது ராங் ஆப்ஷனு. அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிசிப்ளின்காக நம்ம வந்து குரூப் லேர்னிங் வைக்கிறாங்க அந்த அப்படிங்கிறதும் ராங் ஆப்ஷனு. இப்போ என்ன கரெக்டுனா, இட் ப்ரமோட்ஸ் பியர் லேர்னிங். அவங்க வந்து குரூப் லேர்னிங் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா எதுக்காகனா பியர் லேர்னிங்காகவும், அடுத்தது அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா சோஷியல் இன்ட்ராக்ஷன். அந்த மாதிரி குரூப் ஆக்டிவிட்டீஸ் வைக்கும்போது அவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணவும், அவங்க இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் கற்றுக்குறாங்க. அட்ஜஸ்ட் பண்ண கோஆப்ரேட்டிவ் பண்ணுறதுக்கு அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இதில் எது ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா லாஸ்ட் ஆப்ஷன் தான் ஏபி, ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங் இவிஎஸ்? ஆப்ஷன் பாருங்கள், டு டெவலப் ஆன் அவேர்னஸ் அபவுட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். இது வந்து இவிஎஸ்னுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டு என்கேஜ் த சைல்டு இன் எக்ஸ்ப்ளோரேட்டரி அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ். இதுவும் இவிஎஸ்னுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் தான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம், என்னென்னா டு என்கரேஜ் சில்ட்ரன் டு ப்ரொவைட் டெக்ஸ்ட் புக்கு டெஃபினேஷன். இது கிடையாது. நம்ம அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம், டு நர்ச்சர் த க்யூரியாசிட்டி அண்டு கிரியேட்டிவிட்டி ஆஃப் த சைல்டு. அப்போ இதில் எது ஆன்சர் அப்படின்னாக்கா நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்க்கு டெஃபினேஷனுக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. இது நாட் எது அப்படின்னு ஆப்ஜெக்டிவ்ஸ் இல்லை அப்படின்னாக்கா தேர்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் ஐ திங்க். பாருங்கள், பிக்சர் ரீடிங் இஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் இவிஎஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் கேன் பி அசஸ்டு த்ரூ பிக்சர் ரீடிங்? ஏன் வந்து பிக்சர் ரீடிங் கொடுக்குறாங்க இந்த ஆக்டிவிட்டீஸ் அதான் பார்க்கலாம். எதுக்காகனா அப்சர்வேஷன் அண்ட் ரெக்கார்டிங், எக்ஸ்ப்ரெஷன், அனலைஸ், அடுத்தது எக்ஸ்பிரிமெண்டேஷன். பாருங்கள், இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா இது மூணுமே கரெக்ட் ஆன்சரு. பாருங்கள், அப்சர்வேஷன் ஸ்கில்லு டெவலப் ஆகும், ரெக்கார்டிங் ஸ்கில்லும் டெவலப் ஆகும், எக்ஸ்ப்ரெஷனும் ஒரு பிக்சர்ஸை பார்த்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, அடுத்தது பிக்சரை பார்த்து அனலைஸும் பண்ணுவாங்க. எக்ஸ்பிரிமெண்டேஷனை வந்து செய்கிறது கிடையாது. அப்போ டி மட்டும் இல்லாத ஆப்ஷன் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.